2002, 2015ன்னு சொல்லிட்டு இந்த 2 ஆண்டுகளுமே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிந்து குஷ் அப்படின்ற மலைத்தொடர்பு இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த எர்த்குவேக்குமே மீண்டுமே பதிவாகுது. ரெண்டுத்தினுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா 2002ல வந்து ட்வின் எர்த்குவேக், அதாவது இரட்டை எர்த்குவேக் வருது, நிலநடுக்கம் வருது. அதுல 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போறாங்க. அடுத்தபடியா 2015ல 7.5 மேக்னிடியூட் அளவுல வருது. இதுல 400க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போறாங்க. இதன் பிறகு 2021ஆம் ஆண்டு வரைக்கும் எந்த நிலநடுக்கங்களும் பதிவாகல. 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானை வந்து தாலிபான் அரசு கைப்பற்றுறாங்க. அதை தொடர்ந்து 2022, 23 அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த 2 ஆண்டுகள்லயுமே நிலநடுக்கம் அப்படிங்கிறது பதிவாகுது. 2022ஆம் ஆண்டு 1000 பேர் இறந்து போறாங்க. இதனுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா 6 மேக்னிடியூட் அளவு. 2023ல 6.3 அளவு மேக்னிடியூடுக்கு இந்த நிலநடுக்கம் வந்திருக்கு. இதுல 2000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. சரி, ஓகே, இத்தனை நிலநடுக்கங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னும் போது அங்க ஏன் உயிரிழப்புகள் எல்லாமே வந்து 1000த்திற்கும் மேல இருக்கு, 2000த்திற்கும் மேல இருக்கு? 1998ல 7500 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஏன் இவ்வளவு டெத் ரேட்ஸ் அங்க பதிவாகுது அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல அங்க இருக்கக்கூடிய ஜியோகிராபிக் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடணும்.